இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுராக் குமார டிசநாயகவின் தலைமையிலான என்பிபி கூட்டணி, அதாவது தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 141 இடங்களை பிடிச்சு அபார மெஜாரிட்டியோட நாடாளுமன்றத்தை கைப்பற்றிருக்காங்க. இலங்கையோட வரலாற்றில் இது உண்மையாகவே பெரிய சாதனை தான். ஏன்னா செப்டம்பர் மாதம் நடந்த தேர்தலில் அனுராக் குமார டிசநாயகி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. உடனடியா அவர் ஆட்சியை கலைச்சாரு. காரணம், அந்த நாடாளுமன்றத்துல இந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு வெறும் 3 எம்பிகள் மட்டும் தான் இருந்தாங்க. அதனால உடனடியா அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆட்சியை தான் கலைச்சாரு. அதனால அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் வேலையா அவர் நாடாளுமன்றத்தை தான் கலைச்சாரு. ஸோ இப்போ அங்கே தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலையும் பெரிய மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாகவே இலங்கை வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை தான். இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தம் 225 எம்பி சீட்டுகள் இருக்கு. அங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில தேர்தல் நடைபெறுது. அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இத்தனை சீட்டுகள் ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த வாக்குகளினுடைய சதவீதம் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த வேட்பாளருக்கு அதிகமாக போயிருக்கோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படும். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தொகுதியில் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் அதிக பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும் இல்லையா. அந்த 2வது வரவங்களுக்கும் 3வது வரவங்களுக்கும் அந்த இடத்துல எந்த பயனுமே கிடையாது, எந்த பலனுமே இருக்காது. மக்கள் போட்ட வாக்குகள் அப்படிங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு போட்ட வாக்குகள் மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா இலங்கையில் அப்படி கிடையாது. எல்லா வாக்காளர்களுடைய வாக்குகளும் அங்க மதிப்பளிக்கப்படுது. அங்க 2வது வரவங்களுக்கும் அங்க ஒரு எம்பி சீட்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொல்றது. 196 இடங்களுக்கு மக்கள் நேரடியாக வாக்களிச்சு தேர்ந்தெடுப்பாங்க. மீதி 29 தொகுதிகள் ஒட்டுமொத்தமா இலங்கை முழுக்க எந்த கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்களோ அந்த வாக்குகளின் அடிப்படையில அந்த 29 சீட்ல பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ 196 இடங்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு. அதுல 141 இடங்களை அனுராக் குமார டிசநாயக தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அந்த 29 தொகுதிகளுக்கான முடிவுகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோம்னா ஒட்டுமொத்தமா தேசிய மக்கள் சக்தி ஜெயிக்கிற இடங்கள் 160 தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. உண்மையாகவே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டியோட அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போறாங்க. தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது எதிர்கட்சியான எஸ்ஜேபி கட்சி, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சி. அவங்க 19.68 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 35 இடங்கள் மட்டுமே அவங்களால பெற முடிஞ்சது. கிட்டத்தட்ட 18% வாக்குகள் மட்டும்தான் எதிர்கட்சி வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த தேசிய மக்கள் சக்தி கொடுத்துருக்காங்க. தேசிய மக்கள் சக்தி 68 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 61% வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3வது இடத்துல இலங்கை தமிழரசு கட்சி அந்த கட்சி இருக்காங்க. அவங்க 2.57 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 7 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. என்டிஎஃப் கூட்டணி, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவருடைய ஆதரவு பெற்ற என்டிஎஃப் கூட்டணிக்கு 2 சீட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ராஜபக்சே குடும்பத்தினுடைய எஸ்எல்பிபி கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சி 3.5 லட்சம் வாக்குகள் மட்டுமே வாங்கி 2 சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் தேசிய கூட்டணிக்கு 65,000 வாக்குகளும் 1 சீட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்படி அடுத்து வரதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இது தேசிய மக்கள் சக்திக்கும் ஜனாதிபதி அனுராக் குமார டிசநாயக்கும் ரொம்ப பெரிய ஒரு இமாலய வெற்றின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இலங்கையில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறமா மக்கள் ஒரு புதிய அரசியல் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக அனுராக் குமார டிசநாயக்காவை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக புதுசாக ஒரு ஆட்சி இங்கே அமையுது. அப்படி இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை அனுராக் குமார் டிசநாயகே சொல்லியிருந்தாரு, வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தாரு. ஊழலை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், IMF உடனான அந்த உடன்படிக்கைகளை நாங்கள் மறுவரையறை செய்வோம். ஏன்னா அதனால இலங்கை மக்கள் அவங்களும் பாதிக்கப்படுறதா இருக்கு, அந்த டேர்ம்ஸ்ல சில விஷயங்களை மாற்ற போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதையெல்லாம் அவர் சொல்லி அவரை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அவர் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னோம்னா அவருக்கு நாடாளுமன்றத்துல அந்த பெரும்பான்மை வேணும். நாடாளுமன்றத்துல எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க தான் முழுமையா அந்த ஆட்சியை நடத்த முடியும். ஜனாதிபதியா அனுராக் குமார டிசநாயக இருந்தாலும் நாடாளுமன்றத்துல வேற ஒரு கட்சி மெஜாரிட்டியும் வாங்கி அங்க வேற கட்சியினுடைய பிரதமர் இருந்தாருன்னா அங்க பிரதமருக்கு தான் அதிகாரம் அதிகம். ஏன்னா நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு தான் எம்பிக்கள் அதிகம் இருக்கிறதுனால. அதனால நாடாளுமன்றத்துல ஜெயிக்கிறதும் அனுராக் குமார டிசநாயகவுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. மக்களுக்கும் அது தெரிஞ்சிருந்திருக்கு. கண்டிப்பா நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களிச்சோம். ஆனா அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய பயன் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னோம்னா அனுராக் குமார டிசநாயகே நாடாளுமன்றத்திலையும் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும், மெஜாரிட்டி வாங்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இலங்கை மக்கள் இந்த முறை பெரிய அளவுல அனுராக் குமார டிசநாயகனுடைய அந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க.
அனுரா குமார டிசனாயகி தான் ஆட்சிக்கு வந்தா அந்த ஐஎம்எஃபினுடைய டீல ஒரு மறுவரையறை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நிலைப்பாடுல ஒரு மாற்றம் இருக்கிறதா தெரியுது. ஏன்னா ஐஎம்எஃப் 2 தவணை நிதியை கொடுத்தாங்க. 3வது தவணை நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. காரணம் ஜனாதிபதியா அனுரா குமார டிசனாயகவே மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல அந்த தேசிய மக்கள் சக்திக்கு இது வரைக்கும் பெரும்பான்மை இல்லாம இருந்துச்சு. வெறும் 3 சீட்டு தான் வச்சிருந்தாங்க. அதையே ஐஎம்எஃப் இன்னும் ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக அந்த தவணை நிதியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் அவங்கள மெஜாரிட்டியோட ஒரே ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஐஎம்எஃப் அந்த நிதியை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அனுரா குமார டிசனாயகி சொன்ன அந்த மறுவரையறை அப்படிங்கிறது இங்க நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இவர் மறுவரையறை அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன் வச்சாருன்னா அந்த நிதி விடுவிக்காம இருக்கிற இந்த நிதி இருக்கு இல்லையா, அது விடுவிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனால இப்போதைக்கு அதை அவர் சட்டலா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு தான் அங்கிருந்து வர தகவல் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இனிமேல் தான் அனுரா குமார டிசனாயவுக்கு பெரிய டாஸ்கே இருக்கு. இந்த 3 மாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு செட்டிலிங் பீரியட் மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் விலைவாசியை கட்டுப்படுத்துறது, ஊழல் ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, இந்த ஐஎம்எஃப் டீல், இது எல்லாத்தையுமே அவர் ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க. அவங்க சரியான நன்மைகளை இலங்கை மக்களுக்கு செய்யல அப்படிங்கிறதுனால மக்கள் புது ஒரு கட்சிக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நியாயம் செய்வாரா அனுரா குமார டிசனாயகி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் இலங்கை எப்பயுமே வெளிநாடுகளினுடைய ஒரு நெருங்கிய தொடர்புல இருக்கிற ஒரு நாடு. அந்த நாடுகளினுடைய முதலீடு அப்படிங்கிறது இலங்கைக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா சைனா, இந்தியா போன்ற நாடுகள். அனுரா குமார டிசனாயகியினுடைய அந்த ஜேவிபி கட்சி அப்படிங்கிறது தங்களை ஒரு இடதுசாரி கட்சியா முன்னிறுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சீனாவுக்கு ஆதரவான அந்த நிலைப்பாடை எடுப்பாங்களா, இல்ல இந்தியாவும் தன்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொன்னாரு அனுரா குமார டிசனாயகி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாரா அப்படிங்கிறதும் இனி நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி தேர்தல் அப்போ தமிழர்கள் பகுதியில் அனுரா குமார டிசனாயகவுக்கு பெரிய அளவிலான ஆதரவு இல்லை. அவருக்கு குறிப்பிட்ட அளவிலான வாக்குகள் இருந்துச்சு. ஆனா முதல் நிலையில அவரை கன்சிடர் பண்ணல தமிழ் மக்கள். ஆனா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஏகேடிக்கு பெரிய அளவிலான ஆதரவு தமிழ் மக்கள் பக்கத்துல இருந்து வந்திருக்கு. அதுக்கான டேட்டா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கிற கண்டி அந்த தொகுதியில 9 சீட்டுகளை தேசிய மக்கள் சக்தி வாங்கியிருக்காங்க. ஜாஃப்னால 3 சீட்டுகள், வன்னியில 2 சீட்டுகள், மட்டக்களப்புல 1 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தலில் ஏகேடிக்கு தமிழ் மக்கள் பெரிய அளவில் வாக்களிக்கலனாலும் இப்போ இலங்கை முழுக்க ஏற்பட்டிருக்கிற அந்த பொலிட்டிக்கல் வேவோடு சேர்ந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரிய கோரிக்கைகள் என்னன்னா, அந்த 13வது சட்ட திருத்தம், சுயநிர்ணய உரிமை, அதாவது சுய ஆட்சி உரிமை, இது எல்லாமே எப்பயுமே அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துகிட்டே இருக்கு. அதை இதுக்கு முன்னாடி இருந்த இலங்கை அரசுகள் அதை கருத்தில் கொண்டது கிடையாது. அனுரா குமார டிசனாயகவும் அது குறித்து எந்தவித வாக்குறுதிகளும் கொடுக்கல. ஆனாலும் தமிழ் மக்கள் அவங்களுக்கு நம்பி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி தருவாரா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற தமிழ் பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சரி, பொதுவாக இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறதும் இலங்கை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் ஒன்றுபட்டு தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான, மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை ஜனாதிபதி ஏகேடி காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தேர்தல் குறித்தும் இலங்கையில் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் குறித்தும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். வேறொரு வீடியோவில் பல தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வெங்கடேஷ்.